عليه. பிஸ்மில்லா உங்க கடைசியா நிப்பாட்டின வேர்க்கை பார்த்துட்டு புதிய விஷயத்துக்கு போவோம். உங்களோட வந்து إن شاء الله. أنزلنا من المبصرات المبصرات. உண்டா ஓதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأما السائل فلا تنهر. திருப்பி ஓதுங்க. صراط الذين أنعمت عليهم. وأنزلنا من المغزرات ماء ثجاجا. குட். இதுல அந்த ஆட உச்சரிப்பு மட்டும்தான் மாற வேண்டிய உங்களோட ஒரே மூச்சில அல்லது இந்த நிறுத்துற விடயத்துல நல்ல மாஷா அல்லாஹ் முன்னேற்றம் கொண்டு வந்து இது எடுத்து ஓதுறீங்க. إن شاء الله. ஏட சவுண்ட் மட்டும் நாங்க ஆ ஆ என்றல்லாம ஏட சவுண்டுக்கு மாத்திக்கொள்வோம். சரியா? آه. صراط إن شاء الله. الذين أنعمت عليهم وأ وأما அந்த ஈர உச்சரிப்பு நல்ல மட்டும்தான் பிரச்சனை. ஈல أوكي إن شاء الله براكتس பண்ணுங்க. فلننهر. மூன்றாவதுல وأنزلنا وأنزلنا من المعصرات. திருப்பி மீனல் முசிராத்து இது வந்து ம அன் என்று வரக்கூடாது. ம أن. அன் அ. آه. ஓகே. ஏன்னு வந்தா பிரச்சனை இல்லை. ஆகு போகாம இருந்தா சரி. திருப்பி வந்து பாப்போம். وأما السائل فلا تنهر. ம். صراط الذين أنعمت عليهم. மூணாவது وأنزلنا من المغزرات ماء ثجاجا. குட். இந்த மத்தினுடைய அடையாளங்களை கொஞ்சம் கவனிச்சுக்குவோம். பிஸ்மில்லா. இது வந்து நீட்டணும் மேன் மட்டும் 3 கவுண்டுக்கு 2 கவுண்ட் சொல்லிட்டேன். மான் 3 கவுண்ட்ஸ் 2 கவுண்ட்ஸ் இல்லை. நீட்ட வேண்டியது 3 செகண்ட். 3 செகண்ட் அதுக்கு 2 செகண்ட் தான் நீட்டினேன். அதுதான் சரி. அதை கொஞ்சம் உங்களோட மூச்சை நீங்கள் பேலன்ஸ் பண்ணினா சரி. இது வந்து பார்ப்பேன். இதுலையும் பார்ப்போம் அந்த விஷயங்களை. إيلافهم رحلة ஈலாஃபிஹிம் அல்ல, الصيام. ஈலாஃபிஹிம். இது ரெண்டும் ஒரே அடையாளம். ஃபதஹ் மத்தும் கஸ்ரு மத்தும். அப்ப ரெண்டுலயுமே ஒவ்வொரு كسر. செகண்ட் இருக்கணும். إيلافهم இல்ல இல்ல அப்படி رحلة. அப்படி இல்ல. ஈல ஈல சேர்க்கணும். அலிஃபுக்கு முன்னாடி வந்தா தான் அலிஃபை அப்படி நாங்க தெளிவாக வேறுபடுத்தி ஓதுவோம். இங்க அலிஃபுக்கு ஓகே முன்னாடி ஒன்றுமே இல்லை, பின்னாடி தான் நிக்குது. ஓகே إيلافهم رحلة الشتاء والصيف. சிதாயி சிதாயி அந்த ஈ உச்சரிப்பு முக்கியம். ஓகே إيلافهم பிழை. رحلة இல்ல அது பிழை. ஈல ஈல. ஓகே சார். إيلافهم رحلة الشتاء والصيف. இப்ப என்ன பிழை மூச்சு சொல்லுவோம்? விட்டுட்டேன். இப்ப ரெண்டு பிழை. إيلافهم رحلة الشتاء والصيف. ஷிதாஇ. ஐ தான் வருது. இ ஷித இ இ. إي. எஸ் அந்த இ உச்சரிப்பு உங்களோட ஓதுல வருது இல்ல. ரெண்டாவது ஒசைஃப். ஒசைஃப் என்று நிப்பாட்டுறதல்ல. ஓகே கவுண்டிங் கம்மி ஆகுது. ஒசைஃப் ஒசைஃப் தான் நிப்பாடணும். ஓகே இன்ஷால்லா சார். போதும் போதும். إيلافهم رحلة الشتاء والصيف. ஷிதாயி ஷிதாயி. அப்ப இ உச்சரிப்பு வருது இல்லையே. شتاء. அந்த வரலையே. வந்துச்சா இ.
சிதாயி. எஸ், குட். இது ஓதல்ல வரணும். இப்போ நீ இன்ஷா இப்ப அல்லா சிஸ்டர். அந்த சொல்ல இன்ஷா அல்லா மட்டும் சொல்லி சிஸ்டர். காட்டுனீங்க சீத்த இ அப்படிதான் சொல்லி காட்டுனீங்க. இது ஆமா சார். ஓதுல சரி. ஈலாஃபிஹிம் ரிஹ்லதஸ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். வரல, இப்பயும் ஈ வரல. ரெண்டாவது ஈ என்ன நிப்பாட்டக்கூடாது. அப்ப நிப்பாட்டணும், நிப்பாட்டணும் எப்படி? ஈலபிஹிம் ரிஹ்லதஷ் சுக்குன் வச்சு நிப்பாட்டியாச்சு. திருப்பி ரிஹ்லதஷ் வஸ்ஸைஃப் ரெண்டு வரணும். விளங்குதா இப்ப? ஈலாஃபி ஈலாஃபிஹிம் ரிஹ்லதஸ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். அப்படி ஒரே மூச்சில் ஓதி போனோம் கஷ்டம் உங்களுக்கு, நீங்க கஷ்டப்படுறீங்க. அப்ப நிப்பாட்டுங்க. குர்ஆன் எங்கேயும் எங்கட சக்திக்கு மேலதிகமாக ஓதுறத விரும்பல. அதெல்லாம் கொள்ளுங்க டைம். எங்கட சக்திக்கு மேலதிகமாக எடுத்து நாங்க ஓதுறத குர்ஆன் எப்போதும் எங்கிட்ட நோக்கல்ல, விரும்பல, எதிர்பார்க்கல. அப்படி ஓதுறது ஓகே சார். சில போது உச்சரிப்புல தவற விடுறது பிழையாகத்தான் எங்களுக்கு அது எங்களுக்கு நன்மையை கொண்டு வராது. என்ன அப்ப நாங்க என்ன செய்யணும்? எங்கட கெப்பாசிட்டி எங்களுக்கு முடியுமான்னு நாங்க நிப்பாட்டுவோம். அது பிரச்சனை இல்லை. நிப்பாட்டுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நிப்பாட்டாம தான் இப்ப குர்ஆன்ல சில இடங்கள் வந்து இது அந்த இடத்துல மஸ்ட் நிப்பாட்டுறதே வாஜிப் என்று தான் வந்து இது. எங்கேயும் வந்து இல்ல நிப்பாட்டினது ஹராம் எங்கேயும் வந்து இல்ல. விளங்குதா? அப்ப ஓகே சார். அது அர்த்தம் எங்களுக்கு குர்ஆன் எங்கட இயல்பை மனிதன்ட இயல்பை முழுமையாக அங்கீகரிச்சு அதுக்கு பொருத்தமான ஏற்பாட்டில் தான் குர்ஆன் நிற்கிது. அப்ப நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுவோம். எங்கட மூச்சு கேட்டு எஸ். இல்ல கஷ்டப்படாம நாங்கள் நிதானமா ஓதுவோம். ஓகே இன்ஷா. ஈலபிஹிம் ரிஹ்லஹ் அவ்வளவுதான் ஓதலுமெண்டா நிப்பாட்டுவோம், பிரச்சனை இல்லை. ஆனா ஓதணும். ஈலாபிஹிம் ரிஹ்ல தஷித இப்படி ஓதலாது. அப்ப அந்த ஓதுறது அமைப்புக்கு நான் ஓகே. வரணும். ம். ஈலாஃபிஹிம் ரிஹ்லதஸ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். சரி, இப்ப என்ன பேரை விட்டீங்க? விலங்கு என்ன பேரை விட்டீங்க? விட்டுட்டேன். ஆ? ஈ ஈ. வேற? இல்ல கவுண்டிங் விட்டுட்டேன். சாரி. கவுனிங் அடையாளம் குறியீட விட்டுட்டு 3 செகண்ட் இழுக்காம விட்டுட்டேன். ஒரே ஒரு செகண்ட்ல விட்டுட்டேன். விட்டுட்டீங்க. அடுத்தது அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற அ, அந்த மிஸ்டேக் காரணம் என்ன தெரியுமா? நாங்க ஒரு விஷயம் படிச்சோம் ஐயா, சரளமாக ஓதுற தலைப்புல விஷயம் படிச்சோம் ஐயா. ஆமா சார். கண்ணும் வாயும் சேர்ந்து இதாகணும். நம்ம அப்படி பண்ணல. இல்ல, நீங்களோட அந்த கண்ணும் வாயும் சேர்ந்து தான் போச்சுது. நீங்க அப்படித்தான் பண்ணுனீங்க. அதுல நீங்க விட்ட பிழையில தெரியுமா? உங்களோட கண்ணோட சொல்லுங்க சார். ஸ்பீடு தான் நீங்க ஓத பாக்குறீங்க உங்களோட வாயை. ஓ. முதலாவது கண்ணு முந்துது. கண் முந்தல, கண் முந்தித்தான் போகணும் சிஸ்டர். கண்ணிட ஸ்பீடுக்கு நீங்க ஓத பாக்குறீங்க. கண்ணிட வேகம் தான் உங்களோட வாய் கொண்டு போக பாக்குறீங்க. எனவே ஓகே ஒரு சார். எக்ஸாம்பிள், சித்தாவில் வந்து நீங்க நீட்டுறதுக்கு டைம் எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்? உங்களோட கண் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் சைஃபுக்கு ஓடுது. அப்ப நீங்க என்ன செய்யுங்க? தாவை நீட்டுறதை விட்டுட்டு அங்கால நீங்களும் சேர்ந்து ஓடுறீங்க. எனவே ஓகே உங்களோட ஓகே உச்சரிப்புல சார். வந்து பிழைய கொண்டு வருது. உங்களோட ஓகே சார். கண்ணால பாக்குறத கொஞ்சம் கண்ட்ரோலோட கட்டுப்பாடோட வச்சு கொண்டால் உங்களோட வாய் அது வரைக்கும் அந்த எழுத்துக்களுக்குரிய உச்சரிப்பை முழுமைப்படுத்திடும். ஒரு எக்ஸாம்பிள், ஓகே இன்ஷா அல்லாஹ். சீத்த 2-3 செகண்ட் இட்டு வரைக்கும் ஈ என்றதை தான் உங்களோட கண் பார்த்து கொண்டிருக்குது என்றால் அப்போ அதில் பேலன்ஸ் ஆயிடும். திருப்பி ஈ என்று ஓதுற டைமுக்கு சேஃபுக்கு மூவ் ஆகினீங்கன்னா சரி. நீங்க அப்படி அல்ல. இப்ப ஓகே. சித்தாடு நீட்டை ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கு கண் என்ன செய்யுது? சேஃபுக்கு வந்து முடிஞ்சிச்சு, பார்த்து முடிஞ்சு. அப்போ ஓகே. வாய் அந்த இடத்துல பொறுமையாக இருக்காது. அதுவும் மனுஷனோட நிழல் போல உங்களோட கண் பார்க்கறதுக்கு பின்னாலே தான் உங்களோட பார்க்கணும். இதான் நாங்கள் ஓகே இன்னைக்கு சார். நம்மகிட்ட பிரச்சனை. அதான் பேலன்ஸ் பண்ணுவோம். ஓகே சார். ஈலாஃபிஹிம் ரிஹ்லதஸ் ஷிதாஇ. சாரி சார். ம். ஈலாஃபிஹிம் ரிஹ்லதஸ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். மாஷா அல்லாஹ். அந்த ஈட சவுண்ட்
இப்ப நீங்க சொன்னீங்க சீத்த இ என்று சொல்லி காட்டுனீங்க தானே தனியா சொல்ல நேரம். ஆமா சார். அது இதுல வரல. அந்த சவுண்ட் வரல பாத்தீங்களா? வந்ததுன்னா மாஷா அல்லாஹ் வேற எல்லாம் முடிச்சு. இன்ஷா அல்லாஹ் ஹஸ்ரத் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். சரி நேத்து நீங்க சொன்னீங்களேன்னு மூச்சு பயிற்சியும் எடுத்துட்டு தான் வந்தேன். அப்ப இன்னும் இதாயிடுச்சு. இப்ப இல்ல இப்போ இப்படிதானே ஒரேடியா எல்லாம் தெரியுது. இப்ப சில விஷயம் ஓகே. உதாரணத்துக்கு மூச்சை பேலன்ஸ் பண்ணி ஓதுற விஷயம் உண்டு தானே. நீங்க இது முன்னும் அப்படி ஓதி இல்ல ஈல பிஹிம் பிஹ்லத் ஷித்த அந்த எலர்ஜி தான் நாங்க ஓதிக்கிறோம். கலைப்போட சேர்ந்து ஓதிக்கிறோம். ஆமா. அந்த மூச்சுக்குரிய பிரேக்கை நாங்க விட்டு ஓதி பழகில்ல. அது ஒரு பெரிய வேலை. அதெல்லாம் பெரிய அளவு தெரிஞ்சுக்குது. அலிஃப்ல உச்சரிப்பு ஈட சவுண்ட் வரணும். அது தெளிவாக வரணும்ங்கிறது நீங்க அடுத்த டாக்கெட் எடுக்க வேண்டிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் ஹஸ்ரத். சரி, ரெண்டாவது ஓதுங்க பாப்போம். بأن பி ربك அன்னபல பி أوحى அ பி بأن بأن இல்ல ربك பி أوحى அ لها அது மட்டும் சொல்லி காட்டுக்கும். பி அ بأن அந்த பி அதை மட்டும் சொல்லுங்க. பி بأ بأ பி بأ எஸ். நல்லா தொண்டையில முன்னுக்கு வாங்க, இன்னும் முன்னுக்கு வாங்க. பி بأ எஸ். இதான் ஓதல்ல வர வேண்டிய உச்சரிப்பு. பி 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 மிச்ச சிம்பிளா வரணும். بأن بأن ربك أوحى لها அவு ஆ இல்ல, அதுவும் தான். எல்லா இடத்துக்கும் أو அ மிச்ச சிம்பிளா أو أو அவு எஸ் அவு 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 ஆ அல்ல أو அவு. أو بأن ربك أوحى لها. இதுலயும் வந்து பிரச்சனை வருது பாத்தீங்கன்னா, உங்களோட பழைய இது வருது. ரப்பக்க ரெண்டு மூஞ்சி போகுதுண்ணா. أوكي. بأن பி ربك أو بأن ربك أوحى لها. بأن பிஆன்னு இல்ல. ربك நீங்க أو பிஆன்னு தொண்டையால ஊதுறீங்க. அது பிறகு ஒரு தொண்டை بأن பிஆ இல்ல. பி بأن بأ بأ بأن ربك أوحى لها. ம். ஹை, நான் இந்த ஒரு 5 வசனங்கள் தரப்போறேன். இந்த 5மே உங்களோட ஒர்க் தான். அடுத்த சாப்டருக்கு இன்னொரு விஷயம் படிக்கிறதுக்கு போகணும். அதுக்கு முன்னால இதுல இருக்கிற இந்த குறைகள், சின்ன சின்ன குறைகள் இருக்குது. முழுமையா நிவர்த்தி செஞ்சு நாங்கள் அதுக்கு போவோம். 5ஐயுமே இன்ஷா அல்லாஹ் إن ரெடி شاء الله பண்ணிக்கலாம் سر. அடுத்த கிளாஸ் தான். ரெக்கார்டை கேட்டு ரெடி ஆகும். أوكي سر. إن شاء الله. அஸ்ஸலாமு அலைக்கும்.